அந்த மரத்துக்கு கீழே ஒரு காடு நிக்கிறான். அவன் ஏன் நிக்கிறான்னு தெரியுமாடா உங்களுக்கு? ஆமாங்க ஐயா, சம்மந்தம் இல்லாம அந்த இடத்துல தினமும் ஒருத்தர் நிக்கிறான் ஐயா. கந்தசாமின்னு ஒரு கமெண்டன்ட் இருந்தார். ரொம்ப பக்தியான மனுஷன். ரோட்ல கல்லை பார்த்தாலும் கூட கையெழுத்து கும்பிடுவார். அவர் நானும் பேசிக்கிட்டே ஒரு நாள் உள்ளுக்குள்ள நுழையும் போது எதிர்க்க லட்சுமி கடாட்சமா ஒரு வேப்ப மரம் இருந்தா எப்படியா இருக்குன்னு கேட்டார். நானும் நல்லா இருக்குங்க ஏன்னு. அப்ப அங்க ஒரு கண்டை நட்டுனார். நான் நட்ட கண்டை 2 தடவை ஆடு கடிச்சிட்டு போயிடுச்சு. கடுப்பான அவரு கண்டை பாதுகாக்கிறதுக்கு அங்க ஒரு காடை போட்டுனார். 12 வருஷத்துக்கு முன்னாடி கண்டை பாதுகாக்கிறதுக்காக போடப்பட்ட காடு தான் அது. கண்டு வளர்ந்து மரம் ஆயிடுச்சு. காடு போட சொன்ன கமாண்டட்டும் போய் 12 வருஷம் ஆச்சு. அதிகாரி உத்தரவுன்னு அதுக்கப்புறம் அந்த எவனும் அந்த காடை அங்கேருந்து எடுக்கவே இல்லை. அங்கே நிற்கிற காடுக்கும் தான் ஏன் நிற்கிறோன்னு தெரியாது, காடு போடுறவனுக்கு ஏன் போடுறோன்னு தெரியாது.